சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை வழக்கு. திருகோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பலாங்குட கசபதேரர் உள்ளிட்ட 10 பேர். போதைப்பொருள் கடத்தல் சம்பவம். ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா தடுப்பு காவலில் விசாரணை. மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாமல் கோரிக்கை. வடக்கு மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குமாறும் வலியுறுத்தல். கனடாவில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா வலியொலி பதிவாளர் அனுமதியின்றி புகைப்படம் எடுத்ததாக குற்றச்சாட்டு. பாஜகவின் கிளைக்கழகமாக மாறும் அதிமுக. செல்வ பெருந்தகை விசனம். ஊடக ஜாம்பவான் ஜிம்மி லாக்கி 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. தேசிய பாதுகாப்பிற்கு விரோதமாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பலாங்கொட கசபதேரர் மற்றும் 4 பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் திருகோணமலை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். திருகோணமலையில் உள்ள விகாரை ஒன்றில் புத்தர் சிலை ஒன்றை வைக்க முற்பட்டதையடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பலாங்குட கசபதேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் 6 சந்தேக நபர்கள் தொடர்ந்து இன்று வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பலாங்குட கசபதேரர் மற்றும் 4 பிக்குகள் உள்ளிட்ட 10 பேர் திருகோணமலை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா காவல்துறை தடுப்பு காவலில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அதன்படி 7 நாட்கள் தடுப்பு காவலில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து உதயராசா கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகொடை பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி 4 கிலோ 423 மில்லிகிராம் கொக்கைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்துடன் ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா தொடர்பு பட்டுள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கொழும்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல முக்கிய குற்றச்செயல்களுடன் உதயராசா தொடர்பு பட்டுள்ளார் என்று முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு மக்களுக்காக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கம்பகா திகாரிய பகுதியில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தி வடக்கு மக்களுக்கான அதிகாரத்தை வழங்க அரசாங்கம் விரைந்து செயற்பட வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். இந்த நிலையில் நாட்டில் நடத்தப்படவுள்ள எந்தவொரு தேர்தலையும் சந்திப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக உள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதற்காக கிராமிய மட்டத்தில் தமது அரசியல் குழுக்களை பலப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏனைய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் எந்தவித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் திறமையான மற்றும் முறையான திட்டம் ஒன்று இல்லாதமை காரணமாக கல்வித்துறையில் பாரிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 3ஆம் தர அதிபர் சேவை போட்டி பரீட்சையில் சித்தியடைந்து இன்னும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படாத தரப்பினரை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் அவர் சந்தித்த பொழுது சஜித் பிரேமதாசா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கல்வித்துறையில் மனிதவள முகாமைத்துவம் தொடர்பாக கடந்த காலங்களில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கல்வித்துறையில் மனிதவளத்தை ஏமாற்றமடைய செய்யும் கொள்கையை முன்னெடுத்துச் செல்வதாக குறிப்பிடப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் விவகாரத்தில் அரசாங்கம் நடந்து கொள்ளும் விதம் போலவே அதிபர் சேவையின் 3ஆம் தரத்துக்கு ஆட்சேர்ப்பு விவகாரத்திலும் நடந்து வருவதாக கூறியுள்ளார். அதிபர் சேவையின் 3ஆம் தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு தோற்றியவர்களில்
நிலையில் 1216 பேர் தங்கள் போட்டி பரீட்சையில் சித்தியடைந்து அதிபர் சேவையில் சேர தயாராக உள்ள போதிலும் அரசாங்கம் இவர்களை நியமிக்காமல் புதிய போட்டி பரீட்சை நடத்தி அவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி அமைச்சர் முதல் அதிகாரிகள் வரை கல்வியை ஆபாசப்படுத்தியதால் கல்வி சீர்திருத்தங்கள் நாசமடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் ஒரு கருத்தையும் ஜனாதிபதி மற்றொரு கருத்தையும் கூறுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஒன்றுக்கொன்று முரண்பாடான கருத்துக்களால் கல்வித்துறையில் பிள்ளைகளும் மனித வளங்களும் பெரும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டினார். கல்வித்துறைக்கு ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பு கடுமையானது என்பதால் மேலும் இங்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் அதிபர் சேவைக்கான போட்டி பரீட்சையில் சித்தி பெற்றவர்களை இணைத்துக் கொள்ளுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்வதாக சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டார். பொதுவெளியில் பெண்களை அனுமதியின்றி புகைப்படம் எடுத்த குற்றச்சாட்டில் இலங்கையினைச் சேர்ந்த யூடியூபர் என்ற வலையொலி பதிவாளர் ஒருவர் கனடாவின் டொரண்டோ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது அனுமதியின்றி புகைப்படம் எடுத்தமை தொடர்பான 4 குற்றவியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. 45 வயதான இலங்கையைச் சேர்ந்த யூடியூபர் என்ற வலையொலி பதிவாளர் ஒருவர் டொராண்டோ முழுவதும் பொது இடங்களில் பலமுறை தனிநபர்களை அணுகி அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர்களை புகைப்படம் எடுத்ததாக காவல்துறையினர் குற்றம் சாட்டுகின்றனர். டொராண்டோ காவல்துறையினர் வெளியிட்ட அறிக்கையின்படி அவர் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் திகதி காவல்துறை காவலில் எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி 4ஆம் திகதி ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். குற்றவியல் துன்புறுத்தல் தொடர்பான 4 வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் டொராண்டோ காவல்துறையினர் அவரது படத்தை வெளியிட்டுள்ளதுடன் அவரினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். அத்துடன் தகவல் தெரிந்தவர்கள் டொராண்டோ காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனடாவின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றவியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடரப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் விளான் சந்தி பகுதியில் 2 குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பெரியவிளான் மற்றும் பண்டத்தெரிப்பு பகுதிகளைச் சேர்ந்த இருவருக்கிடையே மோதல் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இருவருக்கு சார்பாகவும் அங்கு வந்த 2 குழுவினர்களுக்கு இடையே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 2 காயமடைந்த நிலையில் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோதல் சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனையோர் தப்பிச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் மேல் நீதிமன்றங்களில் 4000க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. 1998ஆம் ஆண்டின் 28ஆம் இலக்க தண்டனை சட்டக்கோவை திருத்தச் சட்டத்திற்கு அமைய இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள மேல் நீதிமன்றங்களில் 4289 வழக்குகள் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அவற்றில் 1683 வழக்குகள் ஜனவரி மாதத்தில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. சிறுவர்கள் தொடர்பான ஆபாச வெளியீடுகள், பாலியல் உறவுகளுக்காக சிறுவர்களை வாடகைக்கு பெறுதல் அல்லது பணியில் அமர்த்தல், கொடுமைப்படுத்துதல், பாலியல் வன்புணர்வு மற்றும் பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் ஆகிய குற்றங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரினால் மேல் நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பின்னர் பாஜகவின் கிளைக்கழகமான அதிமுக மாறிவிடும் என தமிழக காங்கிரசின் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பேச காங்கிரஸ் தயாராக உள்ளது என்றும் திமுக ஓரிரு நாட்களில் குழு அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கூட்டணி அமைப்பதில் முரண்பாடு இல்லை எனவும் காங்கிரசில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் அகில இந்திய தலைமைக்குத்தான் உள்ளது என்றும் அவர் கூறினார். பாஜக போன்று தலையில்லா முண்டமாக காங்கிரஸ் இல்லை என்றும் கூறியுள்ளார். அத்துடன் திமுகவை விட்டு காங்கிரஸை பிரித்துவிட வேண்டும் என்ற பாஜகவின் நப்பாசை ஒருபோதும் நிறைவேற மாட்டாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு குற்றங்களில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட ஹாங்காங்கின் ஊடக ஜாம்பவான் ஜிம்மி லாய்க்கு ஹாங்காங் நீதிமன்றம் 20 ஆண்டுகால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது.
தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வெளிநாட்டு படைகளுடன் கூட்டு சதி செய்ததாக 2 குற்றச்சாட்டுகளும் தனி காலனித்துவ கால சட்டத்தின் கீழ் அவர் நிறுவிய தற்போது செயல்படாத ஆப்பிள் டெய்லி பத்திரிகையில் தேச துரோக விஷயங்களை வெளியிட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் ஜிம்மி லாய் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளில் கடந்த டிசம்பர் மாதம் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் இன்று 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மிக கடுமையான தண்டனை இதுவாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தண்டனை இது ஹாங்காங்கின் ஸ்திரத்தன்மைக்கு அவசியம் என்று சீனா கூறுகிறது. இதேவேளை ஜிம்மி லாயின் ஆப்பிள் டெய்லி பத்திரிகையில் பணியாற்றி 6 மூத்த நிர்வாகிகளுக்கும் இன்று நீதிமன்றில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 6 முதல் 10 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை வழக்கு திருகோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பலாங்குட கசபதேரர் உள்ளிட்ட 10 பேர். போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் ஸ்ரீ டெலோ கட்சியின் தலைவர் உதயராசா தடுப்பு காவலில் விசாரணை. மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாமல் கோரிக்கை வடக்கு மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குமாறும் வலியுறுத்தல். கனடாவில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா வலியொலி பதிவாளர் அனுமதியின்றி புகைப்படம் எடுத்ததாக குற்றச்சாட்டு. பாஜகவின் கிளைக்கழகமாக மாறும் அதிமுக செல்வ பெருந்தகை விசனம். ஊடக ஜாம்பவான் ஜிம்மி லாய்க்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை தேசிய பாதுகாப்பிற்கு விரோதமாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.